வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நடந்த முருகர் மாநாட்டில், அதாவது சங்கிகள் நடத்திய மாநாடு, அறிவார்ந்த கொள்கைகளை பின்பற்றும், பகுத்தறிவு கொள்கைகளை பின்பற்றும் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மை. அதே சமயம் மூட நம்பிக்கைகளை திணிக்கும் RSSக்கு ஆதரவாக இங்கே லாவணி பாடிக்கொண்டிருக்கும், RSS கொள்கைகளை புகுத்த நினைக்கும் சக்திகளுக்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கும், RSSின் சித்தாந்தங்களை, மதவெறி கொள்கைகளை, சமூக நீதிக்கு விரோதமான கொள்கைகளை தமிழகத்தில் நுழைத்து வெற்றி பெறலாம் என்று நினைத்து RSS குழந்தையாகிய பிஜேபியை இந்த தமிழகத்தில் நுழைய விட்டு விடலாம் என்று ஒரு வலுவான திட்டத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கும் RSSக்கு முட்டு கொடுக்கும் வகையில் தமிழகத்தில் இருந்து ஒரே ஒரு கட்சியாக அதிமுக கட்சி இன்று அவருடைய மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை நாங்கள் தவறாகவோ அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இந்த RSSின் கொள்கை என்னவென்று அடி முதல் முடிவரை தெரிந்த பின்பும் அந்த சதி திட்டத்திற்கு உடந்தையாக இவர்கள் போய் நிற்பது, இவர்கள் கட்சியை ஆரம்பித்து இந்த கட்சியின் பெயரில் உள்ள தலைவர்களை, இந்த கட்சியில் வாழ்வாங்கு இந்த கட்சியை வளர்த்த தலைவர்களை அவமானப்படுத்திவிட்டு சொந்த லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக இப்பொழுது போய் இந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் என்று பலரும் மேடையில் காட்சி தந்தார்கள். கூனி குறுகி அந்த அடிமைகளாக, சேவகம் புரியும் அடிமைகளாக, பிஜேபிக்கு சங்கிகளுக்கு அடிமை சேவகம் புரியும் மனிதர்களாக அவர்கள் காட்சி அளித்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு அங்கே என்ன நடக்கிறது என்று அவர்கள் அறிவுக்கு எட்டியதோ இல்லையோ, அதனால் ஏதோ ஒரு காட்சி பொருளாக அங்கே அமர வைக்கப்பட்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் இருந்துவிட்டு அங்கே கிடைக்கும் உண்டக்கட்டியையும் பருப்பு சாதத்தையும் தின்றுவிட்டு கிளம்பி போய்விட்டார்கள். ஆனால் அதே சமயம் அங்கிருந்து கிளம்பிய பின்னால் தான் அங்கே நடைபெற்ற சில கேலி கூத்துகள், இந்த தமிழக மண்ணை சீர்திருத்த, தமிழக மண்ணை தூக்கி நிறுத்த போராடிய பல்வேறு தலைவர்களை பற்றிய அவதூறு கருத்துக்களை, குறிப்பாக பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்களை பற்றிய அவதூறு கருத்துக்களை அங்கே காணொலி மூலமாக காட்டப்பட்ட செய்தி. அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் அது எதிரொலிக்க தொடங்கியது. வழக்கம் போலவே இந்த அதிமுக சிங்கிகள், அவர்கள் சங்கிகள் என்றால் இவர்கள் சிங்கிகள். இந்த சிங்கிகள் எப்போதுமே சிங்கி அடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சிங்கிகள் எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று பொம்மையாக வலம் வந்து கொண்டிருக்கும் ஒரு சிரிப்பு மன்னன் இன்று வரையிலும் அதற்கான கடும் கண்டனத்தை எழுப்பவில்லை. ஏதோ கடமைக்கு மதிப்பிற்குரிய ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் அந்த வரிசையில் உள்ள ஒரு சில தலைவர்கள், இவர்கள் தான் இந்த ஒளிபரப்பப்பட்ட வீடியோ தவறானது, இந்த காணொலியை நாங்கள் பார்க்கவில்லை, இதை ரசிக்கவில்லை, இது முற்றிலும் தமிழகத்துக்கு விரோதமானது, இந்த காணொலியை அவர்கள் ஒளிபரப்பிருக்க கூடாது என்றெல்லாம் சொன்னார்களே தவிர, இந்த காணொலி ஒளிபரப்பப்பட்ட இடத்தில் நாங்கள் அமர்ந்தது தவறு, ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று இதுவரையிலும் அந்த சிங்கிகள் கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமைகள். ஏதோ கருத்து தெரிவித்து விட நாளை இடி, இன்கம் டாக்ஸ் என்று பல்வேறு விஷயங்கள் அவர்களை தாக்கும் என்பது அவர்களுக்கு அமித்ஷா மூலமாகவும் பல்வேறு நபர்கள் மூலமாகவும் அந்த மிரட்டல்கள் அவர்களை அந்த அளவுக்கு வாய் மூடி மௌனியாக, அடிமையாக, சிங்கியாக உட்கார வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்தை விட்டு ஒழிக்காத வரையில் இந்த அதிமுக கட்சிக்கு எங்குமே வாழ்வு என்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கும் ஒரு சில என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள நண்பர்களை நான் விசாரிக்கும் பொழுது, என்ன விஷயத்தை இந்த மாநாடு மூலமாக நீங்கள் சாதித்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, விரைவிலேயே அவர்கள் சொன்ன பதில், விரைவிலேயே அதிமுக என்ற கட்சியை முழுங்க போகிறோமே, அந்த கட்சியை அழித்து விட்டு அதில் உள்ள அனைவரையும் நாங்கள் பிஜேபி இணைத்துக் கொள்ள போகிறோமே விரைவிலேயே, அதுதான் நாங்கள் செய்ய போற சாதனை, அன்று உங்களுக்கு புரியும் என்றார்கள். திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்த அதிமுக என்ற மாபெரும் கட்சியை, அண்ணாவின் பெயரில் இயங்கும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியை முழுங்குவதற்காக, கலிபுரம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை எடப்பாடிக்கும் மிச்சவருக்கும் தெரிந்தாலும் கூட, தங்கள் சுயநலங்களுக்காக நாங்கள் பல்லாயிரம் கோடியாக கொள்ளையடித்து சேர்த்து வைத்த பணத்தையும் செல்வங்களையும் காப்பாற்றுவதற்காக இந்த அடிமை சிங்கிகள் அவர்களை எதிர்த்து வாய் பேசாமல் இந்த அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு காலகட்டத்தில் இந்த பயணத்தில் ஆட்சி மாற்றம் என்று நடந்தால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய கேடாகத்தான் அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, வரலாற்று உண்மை. அந்த அந்த இருண்ட அந்த கருப்பு தவறை நாம் யாரும் செய்துவிடக்கூடாது. அதிமுக என்ற கட்சி பாரதிய ஜனதாவோடு பயணிக்கும் வரை செல்லா காசாக தான் இருக்கும். அதனுடைய மூத்த தலைவர்கள், முதற்கட்ட தலைவர், மூத்த தலைவர் என்று சொன்னாலும் தவறு, அவருடைய இன்று இருக்கும் பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் சொத்துக்களை காப்பாற்றத்தான் என்று அவர்களோடு அணிவகிக்கிறார்களே தவிர இந்த பிஜேபியோடு இணைந்து செல்ல எந்த அதிமுக தொண்டனும் இன்று வரையும் இந்த நிமிடம் வரைக்கும் தயாராகவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு மேற்கொண்டு பயணத்தை தொடர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.